ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லா கார சாரமா எண்ணெய் கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு காம்பை நீக்கிட்டு நடுவுல 4ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க விழுத கத்திரிக்காய்க்குள்ள இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி மசாலாவை கத்திரிக்காயில நடுவுல வச்சு ஸ்டஃப் பண்றதுனால காரம் கத்திரிக்காயில நல்லா இறங்கும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்னொன்னா வச்சுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணது போக மிச்சம் இருக்கிற கூட்டை அதுல சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வேகறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஃபைனல் டச்சா பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா காரசாரமா ஒரு கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி. சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.